போகும் இடம் வெகு தூரமில்லை படம் பார்க்க வந்திருந்தோம். படம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து ஆக்ஷனுக்காக பார்ப்போம், ஒரு சில படங்கள் வந்து ரொமான்ஸ்க்காக பார்ப்போம், ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்ல கதையை பார்ப்போம், ஒரு சில படங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம வந்திருப்போம். இந்த படம் மைக்கேல் கே ராஜா அவர்கள் வந்து டைரக்ஷனில் ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்தது. படம் பாதி வரைக்கும் எனக்கு வந்து கருணாஸ் அவரோட கேரக்டர் மேலே அவ்வளோ கோவம் வந்தது. இவனால தான் எல்லா பிரச்சனையும் அந்த அளவுக்கு கோவம் வந்தது. ஆனால் அவர் ஒரு ஏஞ்சல் அப்படின்றத அந்த அந்த படம் முடியும் போது எனக்கு தோணுச்சு, ஒரு குழந்தைக்கு ஏஞ்சல்னு பேர் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டர் மனசில் நின்றுச்சு. ஸோ ரொம்ப நல்ல படம். விமல் சாரும் கருணாஸ் சாரும் பவன் தீபா அதுக்கப்புறம் எல்லாருமே நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க கேரக்டர் அருள்தாஸ் அந்த மாதிரி எல்லாருமே அவங்க நடித்த கேரக்டருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக படம் போய் பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும் அண்ட் ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் எல்லாமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் படம் பாருங்கள். வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஒவ்வொரு சீனுக்கு அப்புறமா இன்னொரு சீன் அழகாக ஒரு கோர்வையாக கூப்பிட்டு போனாங்க. இந்த ட்ராவலிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த கதையோட களம் வந்து அட்டகாசமான களம். ஒரு டெட் பாடியை வச்சுட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது சூப்பர். டைரக்டர் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அந்த டீம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். கருணாஸ் வந்து அட்டகாசம் பண்ணிட்டாரு. கருணாஸ் அண்ட் விமல் அந்த டீம் வந்து பயங்கர அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாடக நடிகனுக்கும் தன்னுடைய கடைசி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இந்த படம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பாருங்க. படம் போய் பாருங்க. பாய். அதாவது பொதுவாக வந்து சைக்கலாஜிக்கலாக எல்லோ அண்ட் ரெட் அப்படின்றது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாருக்கும் எந்த கலர் இருந்தாலும் தனியாக தெரியும் அப்படின்வாங்க. விஜய் சாரும் அதே மாதிரி தான் தனியாக தெரிகிறாரு இன்றைக்கி அரசியலில். ஸோ அவரோட கட்சி கொடியில் 2 யானை, நாங்கள் 2 பேர் இருக்கிறது என்னங்க இதெல்லாம் இப்படி சொன்னால் என்னங்க அர்த்தம்? யானைனாலே யானை தானே. அவங்க தான் சிம்பாலிக்காக சொல்லிட்டார்ல, 2 போர் யானைகள். அவங்க வந்து மற்ற ஒரு அரசியல் களத்தில் 2 பெரிய பிரம்மாண்டமாக இருந்து ஊரையே நாசம் பண்ணும்போது 2 போர் யானைகள் இவர் சார்பாக வந்து போராடி மக்களை காப்பாற்றுது. அதெல்லாம் பாட்டுலாம் பார்க்கலையா? நம்ம கவனிக்கலையே. அதாவது நெகட்டிவாக சொல்லணும்னா எவ்வளோ வேணால் சொல்லாங்க. ஒரு நல்ல மனுஷன் தன்னோட உழைப்பில் தன்னுடைய உழைச்ச காசில் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களை நல்லா பார்த்துக்கணும்னு வராரு. அவரை வந்து கைதட்டி வரவேற்போம். அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சும்மா நெகட்டிவிட்டி எல்லாம் வேணவே வேணாம். அதை மாற்றினாலே தமிழ்நாடு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் விஜய் சார். வெற்றி கழகம்.